இப்போ எப்படி பண்ணலான்றதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாருங்கள். ஒரு பொசிஷனில் நின்றுக்கோங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக நின்றுக்கலாம். நம்ம 2 ஆர்ம்ஸையும் சைடில் லிஃப்ட் பண்ணுறோம். ஸ்லோலி சைட் ப்ரொஃபைல் காமிக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பாடியிலேருந்து இது 90 டிகிரிஸ்க்கு இருக்கணும். கீழே வச்சுக்காதீங்க, மேலே வச்சுக்காதீங்க. நேற்று சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் டு யுவர் ஷோல்டர் லெவல். பார்த்தீங்கன்னா கையை பிரிக்கும் போது T ஷேப்பில் இருக்கணும். அதாவது நம்ம ஃபுல் பாடி இது பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பிங் லைன் அண்ட் திஸ் இஸ் ஸ்டாண்டிங் லைன். ஸோ நம்ம பாடி T ஷேப்பில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வச்சதுக்கப்புறமா கையை பல்ஸ் மூமெண்ட் ஃபார் 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 பண்ணிட்டு அதுக்கப்புறமா கையை கீழே விடவே கூடாது. அப்படியே ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும். ஹோல்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ், கை கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். நாம வந்து சைடு ரைஸ் பண்ணுறோம், பல்சிங் மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம், அப்புறமும் ஹோல்ட் பண்ணுறோம் அண்ட் தென் கம் பேக் டு திஸ் பொசிஷன். இதை ரிப்பீட்டடாக ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த கை மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நேற்றுக்கு பண்ண எக்ஸசைஸ் மாதிரி தான். நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி போஸ்ட் பார்ட்டம் டெலிவரிக்கு அப்புறமா இந்த கைக்கு கீழே நிறைய ஃபேட் சேர்ந்துடும். அவங்களால பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் போட்டாலும் கை டைட்டாக இருக்குது, சாரி ப்ளவுசஸ்லாம் போட்டால் ரொம்ப டைட் ஆகிறதுலாம் ஃபீல் பண்ணுறீங்க. எவ்ரி நவ் அண்ட் தென் வி ஹவ் டு டேக் கேர் ஆஃப் த ஸ்டிச்சர்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆர்ம் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி ஃபேட் ரெடியூஸ் ஆகி எப்பயுமே இந்த ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ சைட் ப்ரொஃபைலில் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கையை ஸ்ட்ரெயிட்டாக ரைஸ் பண்ணிக்கணும். ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. Hold on the straight line for 10 seconds. 1 2 3 4 5 6 7 8 9 10. கண்டினியூஸாக 3 டைம்ஸ் பண்ணும்போதே ஆர்ம்ஸ்லாம் பேர்ன் ஆகுது.